ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவானது 2025 செப்டம்பர் மாத பலன்கள். இந்த மாதத்தினுடைய கிரக பெயர்ச்சிகளை பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த புதன் பகவானானது வருகின்ற செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று வலிமையாக அமரப்போகிறார் புதன் பகவான். அதே போல சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியானது கடகத்தில் இருந்து சிம்மமனைக்கு பெயர்ச்சியாகிறது. சுக்கிரன் எப்போ? 15/9/2025. அதே போல செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியானது கன்னிமனையிலிருந்து துலாமனைக்கு பெயர்ச்சியாகிறது 13/9/2025. சூரிய பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு பெயர்ச்சியாகிறது 17/9/2025. அதே போல இந்த வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிதுனமனையில் அமர்ந்திருக்க போகிறார். சனி பகவான் வக்ரம் பெற்று மீனத்தில், ராகு பகவான் கும்பத்திலும், கேது பகவான் சிம்மத்தில். இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் மனோகாரகன் அதாவது சந்திரன் எங்கே அமர்ந்திருக்கார் அப்படின்னா தனுசுல அமர்ந்திருக்கார். ஸோ இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகமைப்பு. இந்த அமைப்பை வைத்துக்கொண்டு எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் நமக்கு நன்மை, எதெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்குது, எந்த தெய்வ வழிபாடு சிறப்பு, ஸோ இதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் என்பதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் எங்கே இருக்கார்? 3ஆம் இடத்துல இருக்கார். அதாவது முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறீங்க. சார் முயற்சி நான் பண்ணிகிட்டே இருக்கேன், சில தடைகளை கொடுத்துட்ருக்கு அப்படின்னீங்கன்னா அது நிச்சயமாக உண்டு, இல்லைன்னு சொல்ல. ஏன்னா 3ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் சுக்கிரனுக்கு. 3/8 சுக்கிரன் இருக்கும்போது அந்த இடத்துல மறைந்திருக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் இந்த மாதம் பாருங்க, 15ஆம் தேதி அன்று 15/9/2025 சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போ என்ன ஆகுது? 4ஆம் இடத்துல திக்பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சூப்பராக இருக்க போறீங்கன்னு அர்த்தம். நினைத்த செயல்பாடுகள் நடக்கும். அப்போ 4ஆம் இடத்துல திக்பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்க போறார். அப்போ என்ன நடக்க போகுது? சுக்கிரன் நல்லா இருக்க போறாரா? அப்போ உங்கள் எண்ணங்கள் பூரா, சிந்தனைகள் பூரா சுகத்தை சார்ந்த விஷயமாக இருக்கும். சுகத்தை எப்படி பெருக்கிக் கொள்வது என்கின்ற ஆர்வங்கள் அதிகப்படியாக இருக்கும். வீடு வண்டி வாகனம் பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். சார் சனி பார்க்குறாரே, கெடுத்து விடுமா லக்னத்தை, ராசியை? நிச்சயமா இல்லை. பிடிவாத குணம் மட்டும் உண்டு, ஆனால் கெடுத்து விடுமா? கெடுக்காது. ஏன்னா சனிங்கிறது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன். மற்ற லக்னங்களுக்கு, ராசிகளுக்கு எப்படின்னாலும் இந்த ரிஷபத்துக்கு யோகத்தை தரக்கூடியவன். ரிஷபத்துக்கு துலாமுக்கு சனி மட்டும்தான் யோகத்தை தரக்கூடியவன். அப்போ நிச்சயமா கெடுக்க மாட்டார். அப்போ என்ன, கொஞ்சம் அந்த சனி பார்க்கும்போது என்ன, கொஞ்சம் மந்தத்தன்மை, கொஞ்சம் டல்னஸ் அடிக்குமே ஒழிய மற்றபடி எதுவுமே இல்லை. அப்போ இந்த மாதம் பிற்பகுதியிலிருந்து நினைத்ததை சாதிக்கக்கூடிய, உங்கள் செயல்பாடுகளில் திருப்தி இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். அடுத்தது பாருங்க, 2ஆம் இடத்தில் குரு உட்கார்ந்துருக்கார். பொருளாதாரத்தில் எந்த கவலையும் நீங்கள் பட வேண்டிய அவசியம் இல்லை. குருங்கிறது யார்? தனக்காரகன். தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி பலம் உச்ச பலம் அடைய போறார். அப்போ தனஸ்தானத்தின் அதிபதி வலிமை பெறுகிறார். தனஸ்தானத்தில் தனக்காரக கிரகமான குரு பகவான் உட்காரும் பொழுது பொருளாதார பிரச்சனை என்பது ரிஷபத்துக்கு நிச்சயமாக இல்லை. அப்படியும் ஒரு கஷ்டம், கடைசி டைம்லையாவது உங்களுக்கு தேவையான பணம் கிடைச்சிரும். அதனால பணத்தை பற்றிய ஒரு பெரிய ஒரு இது இந்த மாதம் இருக்க போறதில்லை.
குடும்பமும் நன்றாக இருக்க போது. குடும்பத்தில் சில காரியங்கள், சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து சில விஷயங்கள் செய்யக்கூடிய தன்மை. வாக்கு சூப்பராக இருக்க போகுது, அழகா இருக்க போகுது. குரு இருக்கார். பெரிய மனிதர்களின் தொடர்புகள் இருக்க போகுது. குருவார்ந்த சிந்தனையோட, ஆன்மீக உணர்வோட, ஆன்மீக சொற்பு உணர்வால் ஆற்றக்கூடிய ஆன்மீக சிந்தனைகள், ஆன்மீக பேச்சுக்கள், ஆன்மீக நாட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இந்த ரிஷபத்துக்கு நிச்சயமாக உண்டு. பேச்சு சூப்பராக இருக்க போகுது. அறிவார்ந்த பேச்சாக இருக்கு. புதன் வலிமை பெறுது. புதனுங்கிறது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் அல்லவா, 5க்குரியவன் அல்லவா. 5க்குரியவன் 5ஆம் இடத்திலேயே உச்சபலம் பெற்று அமரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம் இந்த ரிஷபராசி என்பது. தனம், குடும்பம், வாக்கு சூப்பராக இருக்க போகுது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலப்பட போகிறது. பூர்வீக பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய காலம் வந்து விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம். குழந்தைகள் சிறப்பாக வளரப் போறாருங்க. குழந்தைகளால் அனுகூலம், ஆதாயம் உண்டு. குழந்தையை பற்றிய உங்களுடைய எண்ணங்கள், கவலைகள், சிந்தனைகள் விலகப் போகிறது. குழந்தைக்கு நல்லது நடக்க போகுது. படிச்சு முடிச்சாச்சா, வேலை கிடைச்சிட போகுது. நல்ல படிக்கணுமா, பிடிச்ச குரூப், பிடிச்ச படிப்பு கிடைக்க போகுது. இப்போ ஃபைனல் இயர் இருக்கிறீங்களா, முடிச்ச உடனே ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுது. ஸோ இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லுவேன். சார் 4ஆம் இடத்தில் கேது இருக்காரே சார், ஏதாவது நெகட்டிவ் இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதா, அவ்வளோதான். கேது 4ஆம் இடத்துல இருக்கு. தாயை பார்க்கணும். தாய் வயதாகி விட்டதா, கொஞ்சம் ஹெல்த்தை பார்க்கணும். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் ஒரு புள்ளி, ஒரு இக்கணா அங்கே கேது இருக்கின்ற காரணத்தால் சரியாகுமா? சரியாயிரும், கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கு. அந்த 4ஆம் அதிபதியோட இப்போ புதனும் சேர்ந்திருக்க போகுது. அப்போ நல்லதான் இருக்க போகுது. அப்போ எந்த பெரிய பிரச்சனை என்பது இல்லை. ஏன்னா நீங்க போய் 4ஆம் இடத்துல உட்கார போறீங்க. அப்போ 4ஆம் இடத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நீங்கள் செய்ய போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். 6ஆம் இடத்தை குரு பார்க்குது. கடன் உண்டா? நிச்சயமா கடன் உண்டு. கடன் இல்லைன்னு நான் எடுக்க மாட்டேன். கடன் நிச்சயமா உண்டு. கடனினால் அனுகூலம், ஆதாயம் பெறும். ஒரு கடனை வாங்கி அதன் மூலமாக லாபத்தை அனுபவிக்கிறது, அப்புறம் கடனை கட்டுறது. அப்போ இந்த கடன் என்கின்ற தன்மைங்கிறது எப்படியாவது ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த ரிஷபத்துக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா 8க்குரியவன் அட்டமாதிபதி அல்லவா, அவன் 6ஆம் இடத்துல 6ஆம் இடத்தை பார்க்குறார். ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது. இங்கே மட்டும்தான் நீங்கள் ஞாபகத்து வைக்கணும். கடனின் மூலமாக ஆதாயம் உண்டுங்கிறீங்க. ஆமாம், ஓரளவு கடனை வாங்கி அதன் மூலமாக பெருக்கிக் கொள்வது அது உங்களுக்கு சரிதான். ஆனால் என்னுடைய கெப்பாசிட்டியே ஒரு லிமிட்டு, அந்த லிமிட்டுக்கு மேலே நான் கடனை வாங்கிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கடனை வாங்கி கடனை கட்டுறது, கடனை வாங்கி கடனை கட்டுறது, இப்படியே உங்கள் வாழ்க்கை முறை ஓடிக்கொண்டிருக்கும். ஸோ இந்த ரிஷபராசி என்பர்கள் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, நீங்களே ஏற்படுத்தி கொள்வீர்கள். சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதி. 6ஆம் அதிபதி யாரு? அதே சுக்கிரன் தான். அப்போது உங்களால் உங்களுக்கு எதிர்ப்பு யாரு இல்லை, நீங்கள் கெடுத்து கொள்வீர்கள் அப்படிங்கிறது தன்மை. அதனால் நீங்கள் உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடனை உருவாக்கி கொள்ளக்கூடாது. இல்லைன்னா நீங்களே எதிர்ப்பை உருவாக்கிக்குவீங்க, நீங்களே பகையை உருவாக்கிக்குவீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் 7ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 7ஆம் அதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார். அப்போ திருமணத்துக்கு எந்த தடை இல்லை. 7க்குரியவன் தனக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கு. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ திருமணத்துக்கு தடை ஏதும் இல்லை. சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. 8ஆம் இடம் என்பது வலிவேதனை கொடுக்கக்கூடிய இடம் என்றாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த 8ஆம் இடம் தான். அப்போ 8ஆம் இடத்தின் வாயிலாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. மறைபொருள் மூலமாக அதிர்ஷ்டம் உண்டு. சிலருக்கு திடீர்னு ஷேர் மார்க்கெட் மூலமாக பண வரவு உண்டு, தனவரவு உண்டு. ஸோ அதிர்ஷ்டம் உண்டு. 8ஆம் இடம்
ஒரு வகையில் வலியை கொடுக்கும், டென்ஷனையும் ப்ரெஷரை கொடுக்கும், பணத்தையும் கொடுக்கும். உங்கள் ஊரை விட்டு நகர்த்தும். வெளிநாடு, வெளி மாநிலம், வேலை இல்லையா, சொந்த ஊரில் வேலை இல்லையா, வெளி மாநிலம், வெளி ஊருக்கு அப்ளை பண்ணி பாருங்கள், இமிடியேட்டாக கிடச்சிரும். ஸோ வெளிநாடு போகணுன்னு ஆசை இருக்குது சார், அதுக்கான முயற்சி எடுக்கணும்னு என் மனசு தோணுது, அதுக்கான கொடுப்பினை இந்த கோச்சார் ரீதியை உண்டுன்னா உண்டு. உங்கள் மனசு சொல்லிருச்சு வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு சொல்லிருச்சு, நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க, கிடைச்சிரும். ஸோ வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம், தூரதேச பிரயாணங்கள் இதெல்லாமே சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த செப்டம்பர் மாதம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான். இந்த சனி என்கின்ற ஒரு கிரகம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிரகம் அப்படின்னு சொல்லுவேன். 9க்குரியவன், பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன், தொழிலை கொடுக்கக்கூடியவன். ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கு அதிபதி தான் யோகத்தை தரக்கூடிய கிரகம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 9 கிரகத்திலேயே அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு யாருன்னா சனி தான். அந்த சனி பகவான் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ தொழில் லாபம் கண்டிப்பாக உண்டு, பாக்கியம் உண்டு, வளர்ச்சி உண்டு, எல்லாம் உண்டு. ஏன்னா வக்ரமாக இருக்கார். வக்ரமாக இருக்கும்போது என்ன, உரமாக செயல்படும், 2 தடவை செய்யணும், ஒரு மாதிரி ஒரு மாதிரியான தன்மையை கொடுத்தாலும் உங்களை கெடுக்காது, அவ்வளோதான். அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உண்டா? கண்டிப்பாக உண்டு. நான் 2 தடவை ட்ரை பண்ணேன், 3ஆவது தடவை கிடைச்சிரும், அவ்வளோதான். ஸோ வக்ரமாக இருக்கும்போது என்ன, ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் ட்ரை பண்ணணுங்கிறது தான் அமைப்பு. ஸோ வேலை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சிலருக்கு ப்ரமோஷனை கொடுக்கக்கூடிய அமைப்பு, நல்ல நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, உறவுகளால் அனுகூலம். இப்போ பார்த்தீங்கன்னா உறவுகள் ரீதியில் நல்ல தன்மை உண்டு. எது வரைக்கும், இந்த 13ஆம் தேதி வரைக்கும் நல்ல தன்மை உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல போய் செவ்வாய் இருக்கும்போது உறவுகள், உறவினர்களால் சின்ன சின்ன ஒரு மன கஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. காதலில் இருக்கின்றவர்களுக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து சொல்லணும். ஸோ அந்த மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். ஸோ நல்ல தெய்வ வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக குலதெய்வம் தான். குலதெய்வம் நிச்சயமாக காப்பாற்றும், அனைத்து விதத்திலும் நன்மையை பெறச் செய்யும். குலதெய்வத்தை சென்று வழங்கினால் நிச்சயமாக உங்கள் மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும். அதாவது இந்த 2025ஆவது வருடத்தில் சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் அதுக்கான விதி கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் எனக்கு திருமணம் நடக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? குழந்தை பாக்கியம் எப்போ நமக்கு கிடைக்கும்? எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் அத்தனைக்கும் துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.